தனிமையை, வேதனையை, சிறை வாழ்வை, கஷ்டத்தை, நோயை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் தாமே நெருப்பின் மத்தியில் வந்து அவரை நம்பினவர்களை விடுவித்தார். சிங்கங்களின் வாய்களை கட்டி அவர்கள் நம்பினவர்களை விடுவித்தார். எதிராளிகளின் கையில் இருந்து அவர்களை நம்பினவர்களை விடுவித்தார். எல்லா விதமான நோயின் கட்டுக்களில் இருந்தும் அவரே நம்மை விடுவிக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவரே பரலோகத்திலிருந்து விடுதலை அனுப்புவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இறைவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, நம்மை வாழ்விப்பது. நம்முடைய குடும்பம் இறை வார்த்தையின் அடித்தளத்திலே கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். யார் ஒருவர் இறை வார்த்தையிலே தங்களுடைய வீட்டை கட்டுகிறார்களோ அவர்கள் பாறை மேல் தங்கள் வீட்டை கட்டுகிறார்களாம். அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வீட்டை பணத்திலே கட்டினால் அல்லது பொருளிலே அல்லது புகழிலே கட்டினால் அது இடிந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டா. ஆனால் இறை வார்த்தையிலே கட்டும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குடும்பம் எல்லா சூழ்நிலையிலும் உறுதியாக இருக்க முடியும். அதனால்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், இஸ் இட் a family life burden? குடும்ப வாழ்க்கை சுமையா என்ற ஒரு தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, do you ever ask yourself, is a marriage just a social union or more than that? நீங்கள் உங்களிடத்திலே குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சமூக இணைப்பா அல்லது அதைவிட மேலான ஒன்றா என்று உங்களுக்குள் நீங்கள் கேட்டு பார்த்திருக்கிறீர்களா? Today, young people don't want to think too much about the family life. இன்றைய வாலிப சமூகம் குடும்ப வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திக்க தயாராக இல்லை. They don't want to commit their life to family life. குடும்ப வாழ்க்கைக்கு என்று தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணிப்பதற்கு பின்வாங்குகிறார்கள், தயங்குகிறார்கள். They don't want to be responsible for another. இன்னொருவருக்கு தாங்கள் பொறுப்பாளிகளாக அல்லது பொறுப்புணர்வோடு இருக்க அவர்கள் விரும்பாமல் போய்விடுகிறார்கள். Recent research shows in the pandemic, so many families are broken. இந்த பேண்டமிக் காலத்திலே நடந்த ஆய்வின்படி நிறைய குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, சிதறுண்டு போயிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. There is so much fight between husband and wife, misunderstanding, stress and disappointments because of staying home all days. இந்த பேண்டமிக் காரணத்தினாலே நாள் முழுவதும் வீட்டுக்குள்ளேயே இருப்பதனாலே கணவன் மனைவி மத்தியிலே பலவிதமான புரிந்துணர்வு குறைவு, சண்டைகள், பலவிதமான மன அழுத்தங்கள் ஏற்பட்டு அந்த குடும்ப வாழ்க்கைக்குள் சில இடைவெளிகள், பிரிவினைகள் வந்திருப்பதாக ஆய்வுகள் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன. Is it a family life burden? குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சுமையா? Without God, family life may be a burden and frightening, my friend. கடவுள் இல்லாமல் இருக்கும் பொழுது எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு சுமையாகவும் அல்லது ஒரு பயப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம். Between husband and wife relationship, there is no God. They may have so much confusion between them. கணவன் மனைவி உறவுக்குள்ளே கடவுள் இல்லாமல் இருப்பாராக இருந்தால் அவருடைய உறவு வாழ்க்கைக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. Matthew chapter 19 verse 6 says, so they are no longer two, but one flesh. Therefore, what God has joined together, let no one separate. மத்தேயு 19 அதிகாரத்திலே 6வது திருவசனம் சொல்லுகிறது, இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல்.
எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று திருமறை சொல்லுகிறது. இறைவன் ஒரு குடும்பத்தை இணைக்கிறாராம். அந்த இணைப்பை, அந்த கணவன் மனைவி உறவை எதுவும் பிரிக்காமல் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேண்டமிக்கா இருக்கலாம், பணம் பொருளாக இருக்கலாம், அல்லது கஷ்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பிரிக்க கூடாது என்பது கடவுளுடைய ஒரு திட்டமாகும். In God's eyes, marriage is much more than social arrangement, people's views and government approval. கடவுளுடைய பார்வையிலே திருமணம் என்பது, அன்பானவர்களே, ஒரு சமூக ஒன்றிணைப்பை விட, அல்லது மக்கள் எவ்வாறு அதை பார்க்கிறார்களோ அதை விட, அல்லது அரசாங்கத்தினுடைய ஒப்புணைப்பை விட மேலான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு மக்கள் குடும்ப வாழ்க்கையை பல விதத்திலே பார்க்கிறார்கள். ஆணும் வாழலாம், பெண்ணும் சேர்ந்து வாழலாம், திருமணம் ஆகாமலேயே வாழலாம், அதெல்லாம் குடும்பம் என்று மக்கள் பார்க்கிறார்கள். அது எல்லாவற்றையும் விட கடவுள் ஒரு குடும்பத்தை பற்றி பார்க்கிற விதம் மேலானதாக, தெய்வீகம் உள்ளதாக இருக்கிறது. It is a holy and blessed union between a man and woman. திருமணம் என்பது ஒரு தூய்மையானதும் ஒரு ஆசீர்வாதமான ஒன்றிணைப்புமான ஒன்றுதான் ஆண் பெண் மத்தியிலே உண்டாகி இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கையாகும். The Bible says, from the beginning of creation, God made them male and female. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால், படைப்பின் ஆரம்பத்திலே மனு குலத்தை உருவாக்கும் பொழுது அவர்களை ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தார் என்றுதான் திருமறை சொல்லுகிறது. On this account, a man will leave his father and mother, and the two will be one flesh. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமான பின்பு அவர்களுடைய பெற்றோரை விட்டு அவர்கள் இருவர், திருமணமான ஆணும் பெண்ணும் ஒரே உடலாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமாகும். Genesis chapter 2 verse 24 says, that is why a man leave his father and mother and is united to his wife, and they become one flesh. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 24வது திருவசனம், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word what God joined together, pointing to our Creator as the originator of the marriage arrangement, my friend. கடவுள் அவர்களை ஒன்றிணைத்தார் என்ற அந்த வார்த்தை எதை நமக்கு காட்டுகிறது என்றால், திருமண வாழ்க்கையை உருவாக்கி வைத்தவர், அதை உண்டாக்கினவர் எல்லாம் வல்ல இறைவன் என்பதுதான் அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. The Bible emphasizes the seriousness of this union. ஒரு ஆண் பெண்ணுக்குள் இருக்கிற அந்த இணைப்பை பற்றி பரிசுத்த வேதாகமம் மிக அழுத்தமாக அதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. Couples who see their marriage in that light, they are strengthening their commitment to make their marriage a successful. எந்த குடும்பத்திலே கணவனும் மனைவியும் கடவுள் எங்களை உண்டாக்கி இணைத்து வைத்திருக்கிறார், நாம் ஒரே உடலாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பார்க்க ஆரம்பிக்கிறார்களோ, அந்த குடும்பம் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே வெற்றிப்படியே காணக்கூடியதாக இருக்கிறது. When a husband and wife turn to the Holy Bible to fulfill their role, their marriage becomes stronger and more successful. ஒரு கணவனும் மனைவியும் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே, பரிசுத்த வேதாகமம் எவ்வாறு ஒரு குடும்பத்தை கட்டும்படி சொல்லுகிறது என்ற அடிப்படையிலே தங்கள் குடும்ப வாழ்க்கையை உருவாக்க அவர்கள் ஆரம்பிப்பார்களாக இருந்தால், அவர்கள் தங்களுடைய குடும்ப இணைப்பிலே மிக உறுதியானவர்களாகவும் தங்கள் குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி படிகளை ஏறி செல்லுகிறவர்களாகவும் அவர்கள் மாறிவிடுகிறார்கள். I know so many are you practicing how to drive a car, how to use a device, how to go on Zoom, but how many are you practicing faith in your marriage life, my friend? உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்ளுகிறீர்கள், எவ்வாறு புதிய டெக்னாலஜி டிவைஸ்களை எப்படி பயன்படுத்துவது என்று நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்கள், எவ்வாறு ஜூம் மூலம் போய் இன்னொருவரை பார்த்து கதைக்கலாம் என்று பல விடயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆனால் உங்கள் எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கையிலே
விசுவாசத்தை பயிற்சி செய்கிறீர்கள்? How many are you read the Bible and meditate? எத்தனை பேர் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே வேதாகமத்தை வாசித்து அதை தியானிக்கிறீர்கள்? How many are you worshiping God as a family? ஒரு குடும்பமாக எத்தனை பேர் இறைவனை ஆராதனை செய்கிறீர்கள்? நான் ஆராதனை செய்வது என்று சொல்லுவது வெறும் பார்த்து கொண்டிருப்பதை அல்ல. இந்த நிறைய மக்கள் திருப்ப நான் அதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்றால், நிறைய மக்கள் அதிலேயே திருப்தி அடைகிறார்கள். வெறும் உடல் உணர்வுகளை திருப்தி அடைகிறார்கள். நாங்கள் இன்றைக்கு திருப்பலி பார்த்தோம், நாங்கள் இன்றைக்கு வழிபாடு பார்த்தோம். ஆம், பார்த்தீர்கள். பங்காளராக மாறிவிட்டீர்களா? அதுக்கு பின்பு கடவுள் உங்களோடு எதை பேசினார் என்பதை மனதிலே வைத்து ஆண்டவரை நீங்கள் ஆராதனை செய்து ஜெபித்து இருக்கிறீர்களா? அது மிக முக்கியமானது அன்பானவர்களே. அப்படி இல்லைன்றால் நாம் ஒரு திரைப்படம் பார்க்கிற மாதிரி இந்த நிகழ்வுகள் எல்லாம் மாறிவிடலாம். For a family to function well, someone has to make final decision on matters. ஒரு குடும்பம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திலே ஒருவர் தீர்மானம் எடுக்கக்கூடியதாக, அதாவது ரெண்டு பேர், கணவன் மனைவி ரெண்டு பேரும் கலந்துரையாடி அதை ஒருவர் தீர்மானித்து அந்த ஒருவருடைய தலைமையிலே ஒரு குடும்பம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. The Bible assigns the responsibility to the husband. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு குடும்பத்துக்கு கணவர் தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு திருமறை சொல்லுகிறது. அதாவது குடும்பத்திலே கணவன் மனைவி ஒன்றாக கதைத்து ஒன்று தீர்மானம் எடுப்பார்கள் என்றால், அவர்கள் ஒரு இடத்திலே போய் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அதை கணவர் முன்னின்று செய்யட்டும் என்று திருமறை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. But that does not entitle him to be ruler. ஒரு கணவன் ஒரு வீட்டுக்கு பொறுப்பாளராக இருக்கட்டும் என்பதற்காக அவர் அந்த குடும்பத்தை ஒரு கடுமையாக ஆட்சி செய்கிற ஒரு நபராக ஒருபோதும் இருக்க முடியாது. The Holy Bible does not allow a husband to misuse his responsibilities or impose a needless burden upon his wife. பரிசுத்த வேதாகம் எச்சரிக்கிறது, கணவர் இறைவனால் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தி விடக் கூடாது. அதே நேரத்தில் தன் மனைவியின் மீது தேவையில்லாத சுமைகள் எல்லாம் சுமத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி விடக் கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. Rather, God expects a husband to work hard to care for his wife. அதை தாண்டி பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கவனிப்பதற்காக மிக கடுமையாக உழைக்க வேண்டும் அல்லது கடுமையாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்றுதான் திருமறை சொல்லுகிறது. கணவன் தன் மனைவியை எப்பொழுதும் கவனித்துக் கொள்ள வேண்டுமா? And to honor his wife and his most intimate and trusted companion. அது மட்டுமல்லாமல் அந்த மனைவியை அவர்கள் மிக உயர்ந்த நிலையிலே பார்க்க வேண்டும், அவர்களை நம்ப வேண்டும், அவர்களுடைய உறவிலே மிக இறுக்கமாக இருக்க வேண்டும் என்றுதான் திருமறை ஒரு கணவருக்கு கற்றுக் கொடுக்கிறது. What are the most problem in a family today? There is no companion, care, honor and respect. இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன? அங்கு உண்மையான அன்பு இல்லை, உண்மையான அக்கறை இல்லை, ஒரு சரியான ஒரு கூட்டுறவு இல்லை. அது மட்டுமில்லாமல் ஒருவரை மதித்து உயர்வாக மதிக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்றைய குடும்பத்தில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. 1 Peter chapter 3 verse 7, Peter says, husband, in the same way be considerate as you live with your wife and treat them with respect as the weaker partner and as heirs with you of the gracious gift of life, so that nothing will hinder your prayer. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 7வது திருவசனத்திலே தூய பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், அவ்வாறே திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும் என்று தூய பேதுரு சொல்லிக் கொடுக்கிறார். Ephesians chapter 5 verse 28, in this same way husband ought to love their wife as their own bodies. He who loves his wife loves himself. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்திலே திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்ளுகிறவர்கள் தம் மீது அன்பு கொள்ளுகிறார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கற்றுத்தருகிறது. அன்பானவர்களே,
A husband should truly love his wife values and talent. ஒரு மனைவியினுடைய திறமைகளையும் அந்த மனைவியினுடைய தகமைகளையும் அவருடைய கணவர் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு அதை அன்பு செய்ய வேண்டும். Also husband should truly love his wife and respectfully. அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் உண்மையாகவே தன்னுடைய மனைவியை அன்பு செய்வது மட்டுமல்ல, அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவர்கள் எந்த நிலையிலே ஒரு விடயத்தை பார்க்கிறார்களோ அதை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கணவராக இருக்க வேண்டும் என்பதுமே முக்கியமாகும். A husband should not simply stand in his way or selfish because of the head of the family. ஒரு கணவன் தான் ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்கிறான் என்பதற்காக அவர் ஒரு சுயநலவாதியாகவோ அல்லது தான் விரும்புவது போன்ற வாழ்க்கை நடத்துகிறவராகவோ ஒருபோதும் இருக்க முடியாது. அதற்கு வேதாகம் ஒருபோதும் இடம் தரவில்லை. அது அல்ல கடவுளுடைய திட்டம். When a godly man Abraham rejected his wife's advice on a family matter, God said to him, listen to her voice. In Genesis 21, chapter 21, verse 9 to 12. தொடக்க நூல் 21ஆம் அதிகாரத்திலே 9 to 12 வரை உள்ள வசனங்களை பார்த்தீர்கள் என்றால், ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராவுடைய சொல்லை கேட்காமல் போகும் பொழுது கடவுள் சொல்லுவார் ஆபிரகாமுக்கு, உன் மனைவி என்ன சொல்லுகிறாரோ அதை நீ கேள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கலாம். Abraham humbly obeyed. கடவுள் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். And his family enjoyed peace and unity as well as God's blessing. அந்த குடும்பத்திலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவருடைய எல்லா விதமான கொடுத்த சமாதானத்தையும் அந்த குடும்பத்திலே அவர்கள் அனுபவிக்க கூடியதாக இருந்தது. எதனாலே என்றால், இறைவன் சொன்னதை கேட்டு ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்திலே வாழ்ந்ததனால், அந்த குடும்பம் கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததனால். Just before creating a wife for the first man, God said, Genesis chapter 2 verse 18, the Lord God said, it is not good for the man to be alone. I will make a helper suitable for him. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே ஆணுக்கு ஒரு பெண்ணை உருவாக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்து உருவாக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் பாருங்கள், பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணை உருவாக்குவேன் என்றார் என்று திருமறையிலே பார்க்கணும். ஆக ஒரு பெண் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டாள் என்பதையும் அந்த திருமறை வசனத்திலிருந்து நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் எவ்வாறு குடும்பத்திலே செயல்படலாம், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அது நமக்கு எடுத்து காட்டுகிறது. A suitable is something that completes or makes perfect. கடவுள் ஏற்று துணை உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அந்த ஏற்று துணை என்பது பார்த்தீர்கள் என்றால் முழுமையான ஒன்றாகும் அல்லது முழுமையாக்குகின்ற ஒன்றாகும். அப்படின்றால் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு இணைந்து செயல்படும் பொழுது அல்லது ஒரு பெண் ஒரு ஆணோடு இணைந்து செயல்படும் பொழுது மட்டும்தான் அவர்கள் ஒரு விடயத்தை முழுமையாக செய்ய முடியும், அவர்களால் ஒரு விடயத்தை முழுமையாக்க முடியும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமாகும். Therefore, God created the woman not to be same as man or try to win a man, but to be his partner. அதனாலே ஆண்டவர் ஒரு பெண்ணை எதற்காக உருவாக்கி இருக்கிறார் என்றால், ஒரு பெண் ஒரு ஆணை வெற்றி கொள்ள வேண்டும் என்றோ அல்லது ஒரு பெண் ஆணுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்றோ அல்ல, அந்த பெண் ஒரு ஆணுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று உருவாக்கி இருக்கிறார். துணையாக இருக்க வேண்டும் என்றால் சற்று கீழ் தரம் என்று நான் எண்ணிவிடக் கூடாது. அதுக்குள்ளும் நில ஆழமான சில விடயங்கள் இருக்கிறது. Together they could fulfill their divine purpose. அவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுதுதான் தெய்வீக திட்டங்களை அவர்களால் நிறைவேற்ற முடிகிறது. Also together they could fulfill their desire with God's blessing. அது மட்டுமல்ல, அவர்கள் ஒன்றிணைந்திருக்கும் பொழுது அவர்களுடைய விருப்பங்களை பார்த்தீர்கள் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. சில குடும்பங்களிலே ஆணும் பெண்ணும் ஒருமனப்படுகிறதே இல்லை, ஒருமனப்பட்டு ஒரு விடயத்துக்காக செபிக்கிறதும் இல்லை. ரெண்டு பேரும் எதிர்மறை கருத்துக்களோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடுவார்கள். எதிர்மறை கருத்துக்களோடு நாம் இருப்போம் என்றால் இறைவனால் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க முடியாது. A woman, to fulfill her role, God gave her the ideal physical, mental and emotional attributes. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே
எல்லா விடயத்தையும் வெற்றியாக செய்து முடிப்பதற்காக இறைவன் அந்த பெண்ணுக்கு பார்த்தீர்கள் என்றால் சரியான ஒரு உடல் அமைப்பையும் மனநிலை பலனையும் அதே நேரத்தில் உணர்வு சம்பந்தமான சக்தியையும் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில பார்ப்பீர்கள் என்றால் ஒரு ஆணை விட ஒரு பெண் அதிக வலிமை இருக்கிறவர்களாக இருப்பதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் சரித்திர ரீதியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய விடயங்களிலே ஆணை விட பெண் உள்ள ரீதியாக உணர்வு ரீதியாக அவர்கள் மிக மிக வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். என்றால் கடவுள் துணையாக ஏற்படுத்தும் பொழுது அது போன்ற சக்தியை கொடுத்து உருவாக்கி இருக்கிறது உண்மை. இதை ஒரு குடும்பத்திலே ஒரு ஆண் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை காண முடிகிறது. When a wife use this wisely and lovingly, she contributes to the success of her marriage. அதே நேரத்தில் ஒரு பெண் இறைவன் எனக்கு இந்த தகமைகள் எல்லாம் குடும்ப வாழ்க்கைக்காக தந்திருக்கிறார் என்ற உணர்வோடு அதை சரியாக பயன்படுத்துவாளாக இருந்தால் அவள் தன் குடும்ப வாழ்க்கையை மிக வெற்றியாக நடத்த முடிகிறது. ஒரு பெண்ணுக்கு கடவுள் உடல் அமைப்பை கொடுத்திருக்கிறார், அதை அவர்கள் சரியாக பயன்படுத்த பிழையாக பயன்படுத்திடக்கூடாது. அதுபோலதான் ஒரு பெண்ணுக்கு கடவுள் மன வலிமையை கொடுத்திருக்கிறார். அதனாலே ஒரு ஆணை விட்டு நான் என்னவும் செய்வேன் என்று உறுதியாக அவர்கள் வெளியேறிடக்கூடாது. மாறாக அதை குடும்ப வாழ்க்கைக்காக பயன்படுத்தும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். And wife helps her husband feel happy and emotionally secure. அதுபோல ஒரு பெண் தன் கடவுள் அவளுக்கு கொடுத்திருக்கிற எல்லா தகமைகளையும் சரியாக பயன்படுத்தும் பொழுது அவளால் தான் அவருடைய கணவர் பார்த்திருந்தால் பாதுகாக்கப்படுகிறார், மிக மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. Today, in today's society, women fighting to win a man. இன்றைய சமூகத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆணை வெல்ல வேண்டும் என்று பெண்கள் சண்டை பிடிக்கிறார்கள். They want to be equal to a man. அவர்கள் ஒரு ஆணுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராடுகிறார்கள், நினைக்கிறார்கள். God created woman equal to man. கடவுள் ஒரு பெண்ணை உருவாக்கும் பொழுதே ஒரு ஆணுக்கு சமமாகத்தான் பெண்ணையும் உருவாக்கி இருக்கிறார். அவர் தரம் குறைத்து உருவாக்கவில்லை. சில இடங்களிலே ஆண்கள் பெண்களை தரம் குறைப்பதனால் தான் இன்றைக்கு பெண்கள் போராட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு குடும்பத்திலே ஆணும் பெண்ணும் நினைக்க வேண்டும், அவர்கள் கடவுள் பார்வையிலே சமமானவர்கள், இதில் யாரும் குறைவுபட்டவர்கள் அல்ல. But every woman and wife should understand what their role is. ஆகவே ஒவ்வொரு பெண்களும் ஒரு குடும்ப வாழ்க்கையிலே தங்களுடைய கடமைகள் என்ன என்பதை புரிந்து கொள்வார்களாக இருந்தால், அதை ஆணும் ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் அந்த குடும்பம் மிக சமாதானம் உள்ளதாக இருக்கும். Proverbs chapter 31 verse 10 to 12 says, a wife of noble character who can find? She is worth far more than rubies. Her husband has full confidence in her and lacks nothing of value. She brings him good, not harm, all the days of her life. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே 10 to 12 வரை உள்ள பகுதி, அது அந்த 31ஆம் அதிகாரம் முழுவதுமே நாம் பார்க்கலாம். அது ஒரு பெண்ணை பற்றி என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். திறமை வாய்ந்த திட மனதுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது, அவள் பவளத்தை விட பெரு மதிப்பு மிக்கவள் என்று திருமறை சொல்லுகிறது. அவளுடைய கணவர் அவளை மனமாற நம்புகிறான், அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும், அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள், ஒரு நாளும் தீங்கு நினையாள். இந்த வசனத்தை கேட்ட உடனே சில பேர் அப்படியா என்னுடைய மனைவி என்று சொல்லி நினைக்கலாம். இது காரணம் அன்பானவர்களே கடவுளில் அல்ல, இதுக்கு காரணம் எங்களில் தான் இருக்கிறது. சில பெண்கள் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த நல்ல திறமைகளை பிழையாக பயன்படுத்த நினைக்கிறார்கள். அதுபோல சில ஆண்கள் இறைவன் அவர்களுக்கு தந்திருக்கிற துணையை சரியாக புரிந்து கொள்ளாமல் அடக்கி ஆள நினைக்கிறார்கள். இதனாலே ஒருவர் மத்தியிலே போட்டி பொறாமைகளும் சில உண்மையற்ற தன்மைகளும் தகராறுகளும் உருவாகுவதனாலே தான் கணவன் மனைவி வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் உருவாகிறது. ஆனால் இதிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆண் எப்பொழுதும் தன் வாழ்க்கையிலே முன்னிலையில் நிற்க வேண்டும் என்றால்
நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால், சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றால், அதற்கு நிச்சயமாக ஒரு பெண் தேவை. அந்த பெண்ணுக்கு இறைவன் அதற்கு வேண்டிய எல்லா தகமைகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த தகமைகளை பெண் சரியாக உணர்ந்து கடவுளுக்கு ஏற்றவளாக அவள் தன்னை அர்ப்பணிப்பாளாக இருந்தால், அந்த குடும்பத்திலே இறைவன் அந்த பெண்ணை வைத்து அந்த குடும்பத்தை மிக சிறப்பாக கட்டுவதையும், அந்த குடும்பத்திலே உண்மையான சமாதானமும் புரிந்துணர்வும் அங்கு உண்மையான ஆறுதலும் இருப்பதைத்தான் நம்மால் காண முடியும். அதுதான் இறைவன் உண்டாக்கிய குடும்ப வாழ்க்கையாகும். The husband and wife who are watching, you are blessed today, my friends. யாரெல்லாம் கணவன் மனைவியாக இணைந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Pray to God to be a blessing to each other. ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். நாங்கள் ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று மன்றாடுங்கள். Love each other and understand each other. ஒருவரை அன்பு செய்யுங்கள், ஒருவரை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். Understanding with God's blessing. Family life is not a burden. It is a blessing from Almighty God. கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு, அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த ஆரம்பியுங்கள். குடும்ப வாழ்க்கை என்பது சுமையான ஒன்றல்ல, மாறாக வல்லமையுள்ள இறைவனால் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தரப்பட்டதான் குடும்ப வாழ்க்கை. ஆகவே இந்த பேண்டமிக் காலத்திலே குடும்பங்களுக்குள்ளே வீணான கசப்புகள் வருவதற்கு பதிலாக இறைவன் குடும்பத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து இருப்பதற்காக நிறைய நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதை இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடும் நல்ல சுப வாழ்க்கையோடும் ஒருவருக்கு துணை புரிந்து அதற்கென்று நேரங்களை ஒதுக்கி கணவன் மனைவியாக இணைந்து எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். சமைக்கும் பொழுதும் சரி, வீட்டு வேலைகள் செய்யும் பொழுதும் சரி, இரண்டு பேரும் இணைந்து இறை ஆசீரோடு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையோடு உங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you and your family, my friends. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீதாமே எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு அதிசயம் செய்கிறவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்தில்
கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக இணைந்து இந்த செபத்திலே பங்கு பெறுகிறார்களோ, ஆண்டவருடைய வல்லக்கரம் இந்த நேரத்திலே இவர்களை ஆசீர்வதிப்பதாக. அன்றைக்கு ஆதாம் ஏவாளை குருவாக்கி நீர் ஆசீர்வதித்தீர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் என்று நீர் ஆசீர்வதித்தீரே, அதுபோல இந்த நேரத்திலே இவர்களையும் நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமுக்கு நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்னீர். அதுபோல இந்த நேரத்திலே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதி. ஒவ்வொரு தந்தையையும், தாயையும், கணவனையும், மனைவியையும் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது ஆசீர்வதிப்பதாக. இவர்கள் ஒருவர் ஒருவருக்கு ஆசீர்வாதமா இருப்பார்களாக. இவர்கள் தங்கள் குடும்பத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்களாக. இதோ இந்த நேரத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கையிலே கணவனும் மனைவியும் எல்லா விதத்திலும் ஒன்றிணைந்து ஓருடலா இருப்பதற்கு உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இப்பொழுது வந்து தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்களை ஒன்றாக இணைத்த கடவுளே, இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் எப்பொழுது இவர்கள் சந்தோஷமாய் இருக்க, மன நிறைவோடு இருக்க, உம்முடைய ஆசீர்வாதம் பெற்று வாழ உம்முடைய வல்லக்கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. எந்த விதத்திலும் ஒரு கணவனோ மனைவியோ அவருடைய துணையால் துன்பப்படாமல், கஷ்டப்படாமல், ஏறி மிதிக்கப்படாமல், சுயநலமாக பார்க்கப்படாமல், மனம் திறந்தவர்களாக, எல்லா விதத்திலும் ஓர் உடலாக மன நிறைவோடு இருக்கும்படி உம்முடைய அருட்கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, இவர்களுக்கென்று இல்லத்தை கொடுத்த கடவுள், இவர்களுக்கென்று குழந்தை செல்வங்களை கொடுத்த தெய்வம், இவர்கள் உழைத்து முன்னேறுவதற்கென்று வேலை வாய்ப்புகளை கொடுத்த ஆண்டவர், ஆற்றல்களை, திறமைகளை கொடுத்த கடவுளே, அவைகள் அனைத்து நாளும் இவர்கள் குடும்ப உறவிலே மகிழ்ச்சியாய் இருக்கும்படி உம்முடைய அருட்கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. கடவுள் இணைத்தது மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மால் இணைக்கப்பட்ட இவர்கள் எந்த விதத்திலும் பிரிந்து போகாமல், பிரிவினையை இவர்கள் தங்கள் குடும்பத்துக்குள் கொண்டு வராமல், பிரிவினை இவருடைய குடும்ப வாழ்க்கையை வெற்றி கொண்டு விடாமல், தூய் ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் இவர்கள் எப்பொழுதும் தங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்த ஆண்டவருடைய அருட்கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. தூய பவுல் சொல்லுவது போல, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, துன்பமோ, வேதனையோ, அடியோ, தேவதூதரோ யார் எங்களை கடவுளிடத்திலிருந்து பிரிக்க முடியும், கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும் என்று தூய பவுல் சொல்லுவது போல, இதோ இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த உலகத்தின் எந்த காரியங்களோ, பணமோ, படிப்போ, பட்டமோ அல்லது ஏன் சமயமோ ஒரு போதும் பிரித்து விடாமல் உடைய குடும்ப வாழ்க்கை எப்பொழுதும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இருக்க ஆண்டவருடைய அருட்கரம் ஆசீர்வதிப்பதாக. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லோரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் நல்லவரே,